பைத்தன்ல யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்ட வாங்கி எப்படி வேரியபிள ஸ்டோர் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ சோ ஃபார் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, a = 10 பிரிண்ட் aன்னு சொல்லிட்டு யூ வில் பி ரன்னிங் இட் அண்ட் எனக்கு இப்போ 10ன்ற அவுட்புட் வருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்ட வாங்க போறோம். அப்போ அதுக்கு யூசருக்கு தெரியணும். நீங்க ஒரு நம்பர் குடுங்க, இல்ல ஒரு நேம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், என்டர் அ நம்பர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணோன்னே அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் num1. இப்போ நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்னன்னா, யூசர் கிட்டேருந்து இன்புட்டை கேப்சர் பண்ணி num1ல ஸ்டோர் பண்ணிடும். அதை நான் டிஸ்பிளேயும் பண்ணுறேன், லைக் த நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு ஐ வில் சே num1. இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணோம்னா முதல்ல எனக்கு என்ன வரும்னா, என்டர் அ நம்பர் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ யூசருக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும்னு தெரியும், பைத்தானும் வெயிட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 300ன்னு கொடுத்து இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா இந்த நம்பர் இஸ் 300ன்னு சொல்லிட்டு ஐம் கெட்டிங் அன் அவுட்புட். இப்போ நீங்கள் இதுவே இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த பிரிண்ட்டை கொடுக்கலாங்க, தனித்தனியாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துடுறேன், அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் டிலீட் பண்ணிடுறேன். இங்கே விஷுவலைசேஷனுக்காக கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே கூட நம்ம அகைன் ரீரன் பண்ணோன்னா, என்டர் நம்பர்னு சொல்லிட்டு இன்புட் ஃபங்க்ஷனே நமக்கு பிரிண்ட் பண்ணி கேட்குது. இந்த இடத்துல நம்பரை நான் கொடுத்து இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இந்த நம்பர் 600ன்னு வருதுங்க. ஸோ நம்ம இந்த பார்த்த இன்புட் ஃபங்க்ஷனும் ப்ரீவியஸாக பார்த்த டைப் கேஸ்டிங்கும் கம்பைன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ரியல் டைமில் எப்படி ஒரு யூசர் இன்புட் வாங்குவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் மோர் பைத்தன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் ஃபாலோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் மித்ரன்.